எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 80 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,400 முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கூட ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் 23,150 வரைக்கும் டே லோ. அங்கேருந்து மார்க்கெட் சடனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. 23,460 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு டே லோவிலேருந்து. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் டே லோ போகுது, திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே வருது. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் 0.25% பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறதாகவும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடிலாம் டேக்ஸ்லாம் குறைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கிறதுனால இன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவாக திரும்பினதுனால இந்த ஒரு அப்சைட் திரும்ப கொடுத்துருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்த 2 நாட்களும் இப்படி தான் இருக்குமா? ஏன்னா ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய மீட்டிங் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான ஒரு டேட்டாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாலும் சரி இல்லை குறைச்சாலும் சரி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ருபி வீக் ஆகிட்டு இருக்கிறதுனால அதற்கான சொல்யூஷன் என்ன மாதிரியான ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க, இதை பற்றி தான் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் அடுத்த மூமெண்ட் இருக்கும். இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட்டை நம்ம இன்ட்ராடேவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே 23,281, அடுத்தது 23,181, அடுத்தது 23,100 ஒரு சப்போர்ட். இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி இப்போ மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஹை 460 வரைக்கும் வந்திருக்கு. அந்த 23,460 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 450 460 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது 23,540 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,620 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே தான் க்ளோஸ் ஆகுது, திரும்ப மேலே ஓப்பன் ஆச்சு, திரும்ப கீழே கீழே தான் க்ளோஸ் ஆகுது. அப்போ நாளைய மார்க்கெட் ஓப்பன் எப்படி ஓப்பன் ஆகும் அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் எடுக்கலாம். அதாவது நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஒரு கேப் டவுன் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்தாலும் கீழே நம்ம பார்த்திங்க அப்படின்னா 23,280, அதாவது இந்த லெவல் இந்த 280 கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கீழே பார்த்திங்க அப்படின்னா 200, அதாவது 23,100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பையிங்னாலும் அப்படி நம்மளால சடனாகவும் பையும் போக முடியாது. ஏன்னா 23,420 இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி க்ளோசிங் லெவலுக்கு மேலே இருக்குது. அதாவது 23,420க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு இங்கேயே இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 480 600 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும். 250 இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 350 400 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு போனவங்க திரும்ப மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பையிங் கன்சிடர் 23,420க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 600 வரைக்கும் போகும். செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா 23,280 கீழே இருந்துச்சு அப்படின்னா செல் பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 100 வரைக்கும் 23,100 வரைக்கும் வரும். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.